ராக்கெட் சயின்ஸை பத்தி ஒரு ஃபார்மலா ஒரு எஜுகேஷன் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணி ஒரு வேல்யூபிளான வந்து புக்ஸ் மூலியமா ஆன்லைன் கண்டென்ட்ஸ் மூலியமா ஸோ அது ரிலேட்டடான மென்டார்ஷிப் எடுத்து அது ரிலேட்டடான பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி டெவலப் பண்ண இலான் மஸ்கை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர்லி வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷனுக்கு ஈக்குவலா வந்து கண்டென்ட்டை வந்து பாசிட்டிவா கன்சியூம் பண்ணி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிசினஸை வந்து அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமோ அதே நேரத்தில் அப்பார்ட் ஃப்ரம் ஃபார்மல் எஜுகேஷன் நீங்கள் எந்த விதமான கண்டென்ட்டை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, ஆன்லைனில் கன்சியூம் பண்ணுறீங்க, எந்த விதமான புக்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எந்த விதமான பீப்புள் கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறீங்க, எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஏற்றிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓஃப்ரா வின்ஃப்ரே அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவங்க அவங்களோட இன்டர்வியூஸ்ல நிறைய அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ரீட் பண்ண புக்ஸ் தான் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கன்சியூம் பண்ற கண்டென்ட்ஸ், அவங்க ரீட் பண்ண புக்ஸ் தான் வந்து ஒரு மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க. நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க கன்சியூம் பண்ற கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கன்சியூம் பண்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு